जय श्री राधा गोपाल जी की जय श्री गौरंग महाप्रभु की जय श्री बलराम पुण्य महा उत्सव की जय गौर प्रेमानंदे हरि हरि बोल சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலா அமிர்த கதா இன்னைக்கு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்டர் ப்ரோக்ராம் வேற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எத்தனாவது நாள் கதைனா இன்னைக்கு வந்து 7வது நாள். கிட்டத்தட்ட கரெக்டா ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆச்சு. அதனால இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பலராம் பூர்ணிமா. பலராம் பூர்ணிமா நாளைக்கு வந்து பலராம் ஜெயந்தி பலராம் பூர்ணிமா. அதனால பலராமர் பகவான் ஸ்ரீ பலராமர் பத்தி நம்ம பேச போறோம். அது வந்து முடிஞ்ச பிறகு தென் வந்து நீங்க வந்து இன்னைக்கு கொஸ்டின்ஸ் தான் நீங்க வந்து அப்புறம் வந்து கேட்கலாம். ஓகே, 2 கிளாஸ் வரும். ஓகே, சரி, யாரெல்லாம் வந்து இந்த ஒரு வாரத்தில் வந்து அறவே வந்து தெரியவே தெரியாது இப்படி நடக்குதுன்னு வேற எல்லாம் தெரியுமா? ஓகே, ஜாயின் பண்ணிங்களா? ஓகே, நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பலராம் பூர்ணிமா பத்தி பேச போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நம்ம வந்து மொத்தம் தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து என்னதுன்னா, ஓகே, பலராமருக்கும் என் பகவானுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வித்தியாசம்? ரெக்கார்டிங் போடுதா? ஓகே, பகவானுக்கும் பலராமருக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வகையான வித்தியாசங்கள் இருக்கு? பகவானுக்கும் பலராம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாருங்க எந்த வகை வித்தியாசம் கிடையாது. பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் வந்து என்னதுன்னா ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. என்னது? எஸ், நேரம், கலர் மட்டும் தான் வந்து டிஃபரண்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பலராம் கருணே த்விஜ தேகா. பலராம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, கிருஷ்ணருடைய செகண்ட் பாடி, 2வது உடம்பு தான் பலராமர். ஓகே, எப்போது பர்சன்ட் நான் வந்து கீழே ரொம்ப கேட்க முடியாது. அதனால வந்து இது வந்து கொம்பேக்க நிறைய விஷயம் நான் டக்குன்னு போவேன். ஓகேவா? அப்புறம் நம்ம ரெகுலரா ஒரு ஓனெல்லாம் இல்லாதப்ப நம்ம ரெகுலரா பேசலாம். ஓகே, அவசியம் பாகவதத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது என்னன்னா பலராமர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய செகண்ட் பாடி, 2வது முதல் அம்சம். ஓகே, முதல் அம்சம் பலராமர். ஓகே, ஜெயராத கோபால் ஜி ஜெய் ஸ்ரீராம் மகாபிரபு. அப்ப சிவ பாகவதம் 10வது காண்டம் 2வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஏகே தாம் அனுராதானாம் ஜனாதயா பிரயுபாசதே ஆதேசு சத்யேசு பாலேஷு தேவக்யா அனுகிராசேனியா சப்தமோ வைஷ்ணவாம் தாம் யாம் அனந்தம் பிரச்சக்ஷதே கர்ப்போ பாவ தேவக்யா ஹர்ஷ சோக விவர்தனா. அதாவது வந்து என்னதுன்னா இது பாகவதத்தில் சொல்லப்படுது என்னன்னா, யாதவர்கள் வந்து எதிர்ப்புறத்தில் உள்ளவங்க அவங்க வந்து என்னது அவங்களோட ராஜ்யத்திலேருந்து அவங்க வந்து வெளியாகி வெளியே வந்து எல்லாம் வந்து பயந்துட்டு ஓடுறாங்க. ஏன்னா அசுரர்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னது பல இடங்கள்ல போயிட்டு அவங்க வந்து ஷெல்டர் எடுத்துக்கிறாங்க. பல இடத்துல போயிட்டு அவங்க வந்து போறாங்க. யாதவர்கள் எங்க போறோம்னா குரு, பாஞ்சாலம், கேகே நாடு, சல்வா, விதர்பாஸ், நிசந்தாஸ், விஜயதாஸ், கோஷலம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் பல இடத்துக்கு அவங்க வந்து போறாங்க. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரசேன மகாராஜாவுடைய இடத்துக்கு வந்து அவரோட இடத்துல வந்து உக்ரசேன மகாராஜாவுடைய பையனை வந்து பாத்தீங்கன்னா கம்சன். அப்ப கம்சன் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஃபுல்லா வந்து ராஜ்யம் பண்ணியிருக்காரு மதுரால. ஓகே, அப்ப இந்த மாதிரி தான் வந்து கதைகள் வந்து ஆரம்பிக்குது சாஸ்திரத்துல. அப்ப வந்து உக்ரசேன மகாராஜாவுடைய என்னது சொந்தக்காரன் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவகி. ஓகேவா? தேவகி வந்து கம்சனுடைய கூட பிறக்காத சகோதரி. அவங்க வந்து ஒரே வயிற்றுல பிறக்கலனாலும் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது பிரதர் சிஸ்டர் தான். ஓகே, அப்ப இந்த கம்சனுக்கும் தங்கச்சி தேவகிக்கும் பிறகு வந்து வசுதேவருக்கும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு உக்ரசேன மகாராஜோட பையன் கம்சன். மிகப்பெரிய அளவுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த கல்யாணம் பண்ணி வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட சீர்வரிசை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த சீர்வரிசை போகுது. நல்ல உடனே தங்கச்சி நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க ஊரே பார்க்குற அளவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு அசரீதி கேட்குது, சவுண்டு கேட்குது. அது என்ன கேட்குதுன்னா அதாவது வந்து உன்னோட தங்கச்சியோட வயசுல பிறக்கக்கூடிய
என்னது 8வது பல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து சாவடிக்க போகுது. கவனிச்சு வருவோம். அப்ப வந்து என்ன அந்த பிள்ளை குரு குரு இவ்வளவு இடம் முகவா வருவோம் விடுவாங்க. அப்படி வந்து பாருங்க. குரு எல்லாரும் வந்து போங்க. போங்க. அப்ப 8வது பிள்ளை தான் வந்து நம்மள வந்து சாவடிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. ஓகே, அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன பண்றாரு, தேவகியை வந்து வசுதேவரையும் தூக்கி ஜெயில போறாரு. ஓகே, இது எல்லாரும் தெரிஞ்ச கதைகள் தான். அப்ப வந்து கம்சன் வந்து பாத்தீங்கன்னா தேவகிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பிள்ளை வந்து கம்சன் சாவடிக்கிறாரு. ஓகே, இது ஏன் வந்து சாவடிக்கிறாரு, இதுக்கு பின்னாடி வந்து என்ன விஷயங்கள் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது வந்து ஏன் சாவடிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்த 6 பிள்ளைங்க வந்து முத மரிச்சி என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு வந்து என்னது பிள்ளைங்களாம் வந்து பிறகுறாங்க மரிச்சிக்கு. அப்ப அந்த மரிச்சிக்கு வந்து பிறக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க, என்னது பிரம்மதேவர் வந்து அவங்க முன்னுக்கு வந்து அவங்களுடைய பிரம்மதேவர் இருக்கிறார்ல 4 தலை சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மதேவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய மகள் பின்னாடி வந்து ஓடுவாரு. தன் மகள் பின்னாடி வந்து தோட்டிட்டு ஓடுவாரு. அதை பார்த்து இவங்க சிரிச்சிருவாங்க. சிரிச்சோன்னா அதுல அவங்களுக்கு சாபம் கிடைக்கும். சாபம் கிடைச்ச பிறகு அவங்க என்ன ஆவாங்கன்னா அடுத்த இதுல வந்து ஓகே, அப்ப வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து அவங்க பாத்தீங்கன்னா காலநேமிக்கு வந்து பசங்களா வந்து பிறப்பாங்க. காலநேமி வந்து யாருன்னா இரண்யகசிபு இருக்கிறார்ல, இரண்யகசிபுவரும் இரண்யாக்ஷனும் அண்ணன் தம்பி. இரண்யகசிபுவரும் இரண்யாக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்யாக்ஷன் தம்பி இருக்கிறார்ல, இரண்யாக்ஷனுக்கு பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா காலநேமி. அந்த காலநேமியோட பிள்ளைங்க அவருக்கு ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க, 6 பேர் பிறப்பாங்க. அவங்க பேர் வந்து அம்சா. நீங்க யாராவது நோட்ஸ் எடுக்கலாம், நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. ராஜா நீங்க கேட்க மாட்டாரு அப்படின்னு இல்ல, கேட்க மாட்டேன், ஆனா நோட்ஸ் இருக்கணும். அடுத்த மொத்தமா சரி கேட்பேன். ஓகேவா? அம்சா, சுவிக்ரமா, 3வது பையன் பேர் வந்து கிருதா, 4வது பையன் வந்து தாமனா, 5வது பையன் வந்து ரிபு மதனா, 6வது பையன் வந்து குரோதா ஹந்தா. இந்த மாதிரி வந்து 6 வகையான பிள்ளைங்கள் வந்து அங்க வந்து பிறக்கிறாங்க அவருக்கு. யாருக்கு? காலநேமிக்கு. காலநேமி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இரண்யாக்ஷனுடைய பையன். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து காலநேமி இரண்யகசிப்புக்கு பையன் மாதிரி தான், தம்பியோட பையன். ஓகே, அப்ப இந்த மாதிரி வந்து அவங்க பிறந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, 6 பேர் வந்து சின்ன வயசுல வந்து பிரம்ம தேவரை நோக்கி தவம் பண்றாங்க. அப்ப பிரம்மதேவர் நோக்கி தவம் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இரண்யகசிப்பு கிட்ட சொல்லாமலேயே தனிப்பட்ட முறையில வந்து ஒரு தவம் பண்ணி பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்குறாங்க. பிரம்மதேவர் என்ன பண்றாரு, ஓகேப்பா நீங்க நல்லா தவம் பண்றீங்க, அதனால உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன வேணும் தத்தாசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன கேட்காங்க, எனக்கு தனம் தேகி, வித்யா தேகி, இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய வேணும், எனக்கு சாவு இருக்கக்கூடாது, மொத்தமா வந்து என்ன கேட்டாங்கன்னா சாவு எனக்கு இருக்கக்கூடாது அப்படி கேட்டாங்க. பிரம்மதேவர் வந்து பாத்தீங்கன்னா ததாஸ்து அப்படி வந்து சொல்லிட்டாரு. அப்ப பிரம்மதேவர் வந்து சொல்லிட்ட பிறகு என்கிட்ட கேட்காம, என்னோட ராஜ்யத்துல இருந்துகிட்டு நீங்க என்கிட்ட கேட்காம நீ பிரம்மதேவர் கேட்டுருக்க, நீங்களாம் வந்து உங்க அப்பாவால சாவுங்கடான்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, சாவு கொடுத்தாரு. அதாவது வந்து அடுத்த பிள்ளை உங்க அப்பா காலநேமி வந்து பொறுப்பாரு, நீங்களும் பொறுப்பீங்க, உங்க அப்பா கையில நீங்க வந்து சாவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு இரண்யகசிப்பு. அப்ப என்ன பண்ணாங்க, அவர் சொல்றாரு அடுத்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 6 பேர் வந்து ரசிகவேலனி. ஓகேவா? அடுத்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவகிக்கு முதல் 6 பிள்ளைங்க போகல அவங்களா போட்டுறாங்க. என் வந்து அந்த காலநேமி தான் வந்து பாத்தீங்கன்னா பிறகு வந்து கிருஷ்ணகிரியில கம்சனா வந்து பிறக்கிறாரு. இந்த மாதிரி வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்ப என்னது பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத லீலைகள் செய்பவர், இன்கான்சீவபிள் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து அவங்க வந்து இங்க வந்து பிறக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து இந்த பகவானோட இஷ்டப்படி இந்த எல்லா விஷயம் நடக்குது. அப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, இந்த 6 பிள்ளைங்கள் வந்து இங்க வந்து என்ன வந்து சொல்றாங்கன்னா, அது வந்து பின்னாடி நான் சொல்றேன், அது பின்னாடி நான் எழுதியிருக்கேன், பின்னாடி நான் சொல்றேன். இப்ப இந்த 6 பிள்ளைங்கள் வந்து தேவகிக்கு வந்து தேவகி வசுதேவரும் இப்ப எங்க இருக்காங்கன்னா ஜெயில இருக்கிறாங்க. அப்ப ஜெயில இருக்கும் போது அவங்கள வந்து தூக்கி வந்து ஜெயில போடாது, ஏன்னா வந்து உனக்கு 8வது பிள்ளை தான் பிறக்க போகுது.
அப்ப வந்து உண்மையிலே நம்ம லாஜிக்கா நம்ம யோசிச்சா அவங்க ஜெயில இருக்கிறாங்க, 8வது பிள்ளை பிறக்க போகுது, அதுதான் வந்து சாவடிக்க போகுதுன்னா அவங்க ஏன் வந்து 7 பிள்ளைங்களை 8 பிள்ளைங்களை பொறுத்துக்கணும்? உண்மையிலே மாதிரி ஒரு பிள்ளையோட நம்ம நிப்பாடிக்கலாம். எப்படி 8வது பிள்ளை சாவடிக்க போது ஒரு பிள்ளை நிப்பாடிக்கணும். பட் வந்து பகவான் இது வந்து நம்ம அதை சொல்லல, நம்ம வந்து பகவான் வந்து அதோக் சஜானா வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஆஃப் மெட்டீரியல் சென்சஸ், நம்மளுடைய புலனுக்கு அப்பாற்பட்டவர். அப்ப பகவான் வந்து எதை செய்ய விரும்புறாரோ அது கண்டிப்பா காலத்தின் கட்டாயத்தில் நடந்தே ஆகும். அதுக்கு வந்து எந்த லாஜிக்கான பதிலும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு கட்டமைக்கான லாஜிக்கு, அப்ப எந்த லாஜிக்கான பதிலும் எதிர்பார்க்க முடியாது. அப்ப அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து அப்ப வந்து அந்த 6 பிள்ளைங்களை பிறக்க வைக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் 8வது பிறக்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா நடுவுல 7வது நம்பர் சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த 7வது நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ஒரு பேபி வந்து பிறகுது. அந்த 7வது பிரெக்னன்சி, அந்த 7வது கர்ப்பத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவகியின் வயிற்றுல வந்து பலராமர் வந்து அந்த கர்ப்பத்துல பிறக்கிறாரு. ஆனா உண்மையிலே சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா பலராமரோட ஒரிஜினல் தாய், ஒரிஜினல் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி மாதா தான். ஓகேவா? இப்ப நிறைய பேர் குழப்பம் இருக்கு. என்ன கேள்விகள் என்ன நிறைய கேரக்டர் உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து என்னன்னா வசுதேவர் வந்து அவர் வந்து சத்திரிகளுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மனைவிகள் நிறைய இருப்பாங்க, 1 2 3 அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. ஏன்னா சத்திரிகளுக்கு அந்த தர்மம் இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த காலத்துல கலியுகத்துல கிடையாது. கலியுகத்துல நானும் சத்திரி தான் அப்படி பண்ணலாம் சொல்லி பண்ண முடியாது. கலியுகத்துல வந்து கலி சுத்திர சம்பவம். ஓகேவா? கலியுகத்துல எல்லாமே நம்ம எல்லாமே கீழ்நிலை தான். யார் பக்தி பண்றோம் அவங்க மட்டும் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சைத்தன்ய வாம சொல்லி கொடுத்து போயிருக்காரு. அப்ப கலியுகத்துல பலராமர் வசுதேவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவகி எப்படி மனைவியோ அதே போல ரோஹிணி மாதாவும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவி தான். ஓகேவா? அப்ப ரோஹிணி மாதா கர்ப்பமா இருக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாரு, கோகுலத்துல அந்த சைடு, இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க, மதுரால இருக்கிறாங்க. ஓகேவா? மதுரால இருக்காங்க. அப்ப கோகுலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வசுதேவருடைய அவங்க கோகுலத்துல வந்து பாத்தீங்கன்னா வசுதேவருடைய ஃப்ரெண்டு வந்து யாரும் நந்த மகாராஜா யசோதம்மா அங்க இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாரு, ரோஹிணி மாதா கர்ப்பமா இருக்கும் போது அவர் வந்து நந்த மகாராஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்ப வந்து ரோஹிணி மாதா மதுரால இருந்து எங்க போயிட்டாங்க, கோகுலத்துக்கு போயிட்டாங்க. கோகுலம் வேற, பிருந்தாவனம் வேற. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. கோகுலத்துக்கு தான் முதல் கிருஷ்ணன் போகிறாரு. 2 3 லீலைகள் முடிச்சிட்ட பிறகுதான் பிறகு அங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு மாறி போறாரு. ஓகேவா? கோகுலம் வந்து பிருந்தாவனம் பக்கத்துலேயே தான் அங்க இருக்கு. ஓகே, அப்ப வந்து கோகுலத்துக்கு இவங்க போறாங்க, யார், ரோஹிணி மாதா போறாங்க. அப்ப ரோஹிணி மாதா போன உடனே இங்க வந்து 2 பேரும் ஒரு டைம்ல வந்து மாசமா இருக்காங்க. ஒரு 2 பேரும் ஒரு டைம் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அப்ப 2 வயதிலயும் வந்து பாத்தீங்கன்னா பேபி இருக்கு. அந்த 2 பேபி வந்து 2 பேபி வேற பேபி இல்ல, ஒரே பேபி தான் 2 வயதிலயும் இருக்குது. ஓகேவா? அது பின்னாடி வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். எப்படின்னா அதாவது பலராமர் வந்து ஓகே அவருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, சங்கர்ஷனா அப்படின்னு பேர் இருக்கு. சங்கர்ஷனா வந்து என்ன அர்த்தம்னா இந்த பாடியில இருந்து, ஓகேவா, இந்த பாடியில இருந்து இந்த வயிற்றுல இருந்து இந்த கர்ப்பத்தில இருந்து வேற ஒரு கர்ப்பத்துக்கு மாற்றப்படுது. வேற ஒரு கர்ப்பத்துக்கு வந்து மாத்திட்டு போறாரு. யாரு மூலியமா செய்யப்படுதுன்னா யோக மாயா. மாயா வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான மாயா இருக்கு. ஓகேவா? நீ கிளாஸ் கொஞ்சம் தத்துவமாக இருக்கும், மூலம் பொறுமையா கேட்குமாறு கேட்டுக்கிறேன். நீங்க நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வெறும் பலராமர் வந்து வெறும் அவர் லீலைகள் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் யாரும் நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப வந்து ரோஹிணி மாதாவோட கர்ப்பத்தில் தான் உண்மையான தாய். ஆனா அவர் வந்து ரோஹிணி மாதாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா தேவியோட கர்ப்பத்தில் போயிட்டு வர்றாரு. தேவியோட கர்ப்பத்தில் வந்து 7வது கர்ப்பம் ஆயிட்டா தேவிக்கு சொன்னோன்னே பாக்குறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவி வந்து யோக மாயா வந்து பாத்தீங்கன்னா யோக மாயா வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்காங்க, யோக மாயா, மகாமாயா. மகாமாயா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த உலகத்துல நம்மளை துன்பப்படுத்துவாங்க. யாராவது பகவான் பேச்சை கேட்கலையோ, யாரு பகவான சேவை கொள்ளையோ அவங்களை வந்து துன்பப்படுத்துவாங்க. ஆனா யோக மாயா பகவான் லீலைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் யோக மாயா. ஓகே, அப்ப அந்த யோக மாயா என்ன பண்றாங்க, தேவகி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பலராமரை எடுத்து அவங்க வந்து ரோஹிணி கர்ப்பத்துக்கு முழுசா மாறிட்டாங்க. அப்ப 7வது பிள்ளை என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்கும்போது, ஓ இது கிட்டத்தட்ட அபார்ஷன் ஆச்சு போல அப்படின்னு சொல்லி கம்சன் நினைச்சுக்கிறாரு. சரி போனா போயிட்டு போது அவரும் வந்து விட்டுறாரு. ஓகேவா? அப்ப பலராமர் வந்து பிறகு வந்து ரோஹிணி மாதா கர்ப்பத்தில் தான் வந்து அவர் முழுசா வந்து பிறந்து வெளியே வர்றாரு. ஓகே,
அப்ப பலராம் வந்து சைத்தன்ய சரிதாமத்துல ஆதிலீலா 6வது அத்தியாயம் 78வது 78 ஸ்லோகத்துல சொல்லப்படுதுன்னா சஹஸ்ரவதானேனோ சேஷாசங்கர்ஷானா தாசாதேஹதாரி காரே கிருஷ்ணேர சேவனா. அதாவது பகவான் பலராமர் அவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 10 வகையில சேவை செய்யறாரு. 10 டைப்ஸ் 10 வகையில சேவை செய்யறான்னு சொல்லி போட்டிருக்கு. நம்பர் 1, பகவான் வந்து படுக்கக்கூடிய பெட் இருக்குல்ல, பெட்டாக பலராமரே மாறிடுவார். 2வது, பகவான் உட்காரக்கூடிய ஆசனம் இருக்குல்ல, அந்த சேர் ஆசனம் சீட் இருக்குல்ல, அந்த ஆசனம் வந்து பலராமரே அந்த ஆசனமா மாறிடுவார். நம்பர் 3, பகவான் உட்காரக்கூடிய அந்த ஆசனம் மேல கூடிய கூஷன் இருக்குல்ல, மெத்த இருக்குல்ல, அந்த கூஷனாகவும் பலராமன் மாறிடுவார். நம்பர் 4, பகவான் போடக்கூடிய செருப்பு இருக்கு, ஷூ இருக்குல்ல, அந்த ஷூவாகவும் பலராமன் மாறிடுவார். நம்பர் 5, பகவானுக்கு ஃபேன் ஏக்கோன் வேணும்ல, அந்த ஃபேனாக பலராமன் மாறிடுவார். நம்பர் 6, பகவானுக்கு வந்து தேவைப்படும் போது வழியே போகும்போது சூடா இருக்கும், மழை பெய்யும், அவருக்கு அம்பிரேலா வேணும்ல, கொடை வேணும்ல, அந்த கொடையாகவும் பலராமர் மாறிடுவார். நம்பர் 7, அதாவது பகவான் போடக்கூடிய சட்ட துணி கார்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த துணியாவும் பலராமர் மாறிடுவார். நம்பர் 8, பகவானுக்கு வந்து சாமர் வீசுவாங்க, ராஜாக்கள் சாமர் வீசுவாங்க, அந்த சாமரமாவும் பலராமர் மாறிடுவார். நம்பர் 9, பகவானுக்கு போடக்கூடிய மணிகள் ஆர்னமெண்ட் அந்த மாதிரி மாலைகளை அதுவும் வந்து பகவான் பலராமர் கிருஷ்ணருக்காக மாறிடுவார். தென் நம்பர் 10, பகவான் போடக்கூடிய த்ரெட், அந்த நூலுக்கு உடுக்கக்கூடிய பூநூலுக்குல, அந்த பூநூலாவும் வந்து பகவான் வந்து மாறிடுவார். ஓகேவா? இந்த மாதிரி 10 வகையில வந்து அவர் வந்து சேவை செய்யறாரு. அப்ப பகவான் பலராமர் வந்து இந்த பூமியில வந்து போறதுக்கு முன்னுக்கு ஆல்ரெடி வந்து கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து நித்தியமான சேவகன் வந்து பாத்தீங்கன்னா பலராமர் தான். யாருக்கு? கிருஷ்ணருக்கு. இப்ப வந்து தேவகி வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ பியூர் டிவோட்டி, சுத்தமான டிவோட்டி, சுத்த சத்துவத்தில் உள்ளவங்க, எந்த வகையான கலனும் இல்லாதவங்க. ஆனா அவங்க வயிற்றுல வந்து அந்த 6 பிள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சாபத்தை வாங்கிட்டு பாவங்கள்லாம் வந்து போயிருக்கிறாங்க. இப்ப இவங்க எப்படி வந்து தேவகி வயிற்றுல இருந்து பிறந்தாங்க? அப்ப தேவகியோட வயிறு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கர்ப்பம் வந்து கலங்கம் அடைஞ்சிருமா, இது கொண்டாமினேட்டடா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி நம்மளுக்கு வரலாம். அப்ப வந்து இங்க ஆட்சியர்கள் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நம்ம இந்த பிரளயம் வரும்போது, இந்த உலகம் அழியும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலியுகம் முடிஞ்சோன்னா ஒரு ஸ்மால் பிரளயம் நடக்கும், ஒரு ஸ்மால் அழிவு வரும். அப்போ வந்து நம்ம ஏற்கனவே இதை பத்தி நான் பேசியிருக்கோம். அப்போ வந்து 14 மனுக்கள் காலம் முடிஞ்ச பிறகு இந்த உலகம் ஃபுல்லா வந்து ஒரு பிரளயம் நடக்கும். பிறகு வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து இருட்டாகும். திருப்பி மறுநாள் திருப்பி பகல், பிரம்மாவோட பகல் நேரம் திருப்பி வந்து இந்த கிரியேஷன், இந்த படைப்பு ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமி வந்து எல்லாமே அழிந்த பிறகு இது வந்து இருட்டாகும் போது மகாவிஷ்ணு இருக்கிறார்ல, காரணம் சாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு இருக்கிறார்ல, அந்த மகாவிஷ்ணுவுடைய அவருக்குள்ள, அவரோட பாடிக்குள்ள போயிட்டு இந்த எல்லா ஆத்மாக்களும் வந்து அங்கதான் போய் குடியிருக்கும். இந்த எல்லா ஆத்மாக்களும் அங்கதான், அந்த அழிந்த காலத்துல எல்லா ஆத்மாக்களும் அங்கதான் போய் இருக்கும். இந்த ஜட இயற்கையும், இந்த முக்குணங்கள் இருக்குல்ல, இந்த எல்லா குணங்களும், இந்த பஞ்ச மகாபூதங்கள், இளம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஜீவாத்மங்கள், நம்ம இந்த உலகத்துல உள்ளது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மகாவிஷ்ணுக்குள்ள போய் இருக்கும். ஆனா மகாவிஷ்ணு போயிட்டு அதை கலங்கப்படுத்தாது. அதே போல தேவகியோட வயிற்றுல வந்து பிறந்த இந்த 6 பிள்ளைங்களும் அவங்க வந்து சில கடமைகளுக்காக வந்துருக்காங்களே தவிர அவங்க வந்து தேவகியோட கர்ப்பத்தை வந்து கலங்கப்படுத்தல. அந்த கர்ப்பம் வந்து ரொம்ப வந்து புனிதமான ஒரு கர்ப்பம் சொல்லி ஆட்சியர்கள் சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஓகே ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவகி வந்து ஓகே ஓகே இப்ப இந்த கதையில என்ன சொல்ல வரேன்னா, இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, தேவகி வந்து கிருஷ்ணரையும் பலராமரும் பிறந்த வச்ச பிறகு
பிறகு வந்து அவங்க வந்து அது கிருஷ்ணரை வந்து தூக்கிக்கிட்டு வசுதேவர் வந்து என்னது கோகுலத்துக்கு போயிடுவாரு நைட்டா. இது வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கதையில நம்ம பார்க்கலாம். அது டீட்டெயிலா என்னென்ன நடக்குதுன்னு. அது உண்மையிலே எத்தனை கிருஷ்ணர் பிறந்தாரு, கிருஷ்ணர் யாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இதெல்லாம் கிருஷ்ணர் கோகுலத்துலாம் போயிட்டு கிருஷ்ணன் பாலராமரும் போயிட்டு பிறகு வந்து ஒரு 10 வயசு 9 வயசுல வந்து அங்கேயிருந்து கூட்டிக்கிட்டு திரும்பி மதுரா கூட்டு வருவார். அக்குலர் கூட்டிட்டு வருவார், மதுரா கூட்டி வந்துருவாரு. அப்புறம் மதுராவுக்கு வந்த பிறகு தேவகி வந்து பாப்பாருல, கிருஷ்ணன் தேவகி பாப்பா, தேவகி கூட தான் இருப்பார், மதுரால இருப்பாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தேவகி வந்து முதல் கிருஷ்ணரை பிறந்து வைக்கும் போது எங்க பிறந்து வச்சாங்க? ஜெயில பிறந்து வச்சாங்க. ஜெயில பிறந்து வச்ச உடனே அவர் 4 பேர் விஷ்ணு இருந்தாரு. பிறகு வந்து பேபியா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டு போட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா தேவிக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கவே இல்லை. அந்த பாக்கியம் பூரா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யசோதாக்கு தான் கிடைச்சதே தவிர தேவிக்கு கிடைக்கல. அப்ப தேவிக்கு வந்து திருப்பி கிருஷ்ணரையும் பலராமையும் பார்க்கும் போது அவளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, தேவிக்கு என்ன ஆச்சுன்னா அப்பயும் வந்து தாய்ப்பால் கொடுக்கல. அவங்க கேட்கறாங்க, கிருஷ்ணா நீ தான் பரமபுருஷ பகவான் ஆயிட்டியே. ஏன்னா யசோதாமா கிருஷ்ணரை பார்க்கறதுக்கும் தேவகி கிருஷ்ணரை பார்க்கறதுக்கும் 2 டிஃபரெண்ட் இருக்கு. யசோதாமா வந்து கிருஷ்ணரை பார்த்து அட்டி உலதான், ஏய் உலகாரு இப்படி போற என்ன பண்ற மனசு அப்படியே அடிப்பாங்க. ஆனா தேவிக்கு வந்து கிருஷ்ணர் எப்பவுமே வந்து பகவான தான் பார்ப்பாங்க, அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, கிருஷ்ணா எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. சரிம்மா என்னம்மான்னு, எனக்கு பிறந்த அந்த 6 பிள்ளைங்களையும் எல்லாம் பேபிங்க, என்னோட பிள்ளைங்க அதுங்க, அதை நான் வந்து பார்க்காம நான் விட்டுட்டேன், அதை நான் பார்க்கலாமான்னு. எஸ் அம்மா நீ பார்க்க போறேன்னு. ஆமா பார்க்க போறேன்னு. அதுக்காக தெரியுமா? அப்ப அந்த பேபிங்களை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் வந்து தேவகி பலராமர் கிருஷ்ணர் 3 பேரும் வந்து கிருஷ்ணர் வந்து இவங்க தேவகியை கூட்டிக்கிட்டு நேரா எங்க போவாரு? சுத்தர லோகத்துக்கு போவாரு. கீழே கடைசி லோகம். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு, யாரு? பலராமர் இருக்காரு. சரி, பலி மகாராஜா இருக்காரு. ஜெய ராதா கோபால் ஜி ஜெய. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே பாதாள லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பலி மகாராஜா இருக்காரு. அது பலி மகாராஜா கதை வரும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 குழந்தைகளும் அங்கதான் இருக்காங்க, அந்த பாதாள லோகத்துல தான் இருக்குங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து அவர் வந்து சொல்றாரு, ஏன்னா இது வந்து எப்படி அந்த 6 பிள்ளைங்க வந்து தூய்மை அடைய போகுது, அதுக்காக உங்க கதை. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணருக்கு வந்து தேவகிக்கு என்ன பண்றாங்க, பால் கொடுக்குறாங்க, போஸ்ட் பால் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப தேவகிக்கு பால் கொடுக்கும் போது அவங்க கிட்ட இருந்து கிருஷ்ணர் வந்து பால் குடிக்கிறாரு. பால் குடிச்ச பிறகு வந்து பலராமர் குடிக்கிறாரு. பலராமர் குடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த 6 பிள்ளைங்களுக்கும் வந்து பால் கொடுக்குறாங்க. இது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து குடிச்ச உடனே அந்த அவங்களுடைய தாய் பால் குடிக்கும் போது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிருஷ்ணரோட வாய் பட்டுருச்சு. அப்ப அந்த வந்து ஆல்ரெடி கிருஷ்ணருடைய ரெமன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாப்பிட்டு பகவான் சாப்பிட்டு கொடுத்தது வந்து நம்ம என்னமா எடுத்துக்குவோம், பிரசாதமா நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? அந்த பிரசாதம் எடுத்துக்குவோம். அப்ப கிருஷ்ணர் வாய்ப்படுதான் அந்த இடத்துல திருப்பி வந்து அந்த 6 குழந்தைகளும் அதாவது பால் குடிச்சால அந்த 6 குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 குழந்தைகள் வந்து பியூரிஃபை ஆயிட்டாங்க, தூய்மை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து தேவிக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்தாங்க. இல்லைன்னா அவங்க 6 பிள்ளை என் பிள்ளை என்னதான் அசுரனா இருந்தாலும் என் பிள்ளை இல்லவா, அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த 6 பேபிகளுக்கும் வந்து முட்டி கொடுத்தாரு. ஓகேவா? பிறகு அவங்க வந்து பகவான் லோகத்தை போய் அடைஞ்சாங்க அந்த 6 பேபிகளும். ஓகே, அப்ப பலராமர் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதியில வந்து பிறக்கிறாரு. பலராமர் பிறக்கிறாரு பௌர்ணமி திதியில பிறக்கிறாரு. ஸ்ரவண மாதம், சமஸ்கிருத ஸ்ரவண மாதம் பௌர்ணமி, அதாவது நாளைக்கு பௌர்ணமி திதி, அதுலதான் வந்து பகவான் பலராமர் பிறக்கிறாரு. ஓகே, அப்ப வந்து ரோஹிணி வயிற்றுலதான் வந்து அவர் வந்து கோகுலத்துல அவர் வந்து பிறக்கிறாரு. ஆனா சாஸ்திரத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பலராமருடைய பிறந்த டைம் வந்து அந்த டைம் வந்து சரியா வந்து குறிக்கப்படவில்லை, சரியா வந்து சாஸ்திரம் இல்லை எந்த டைம்ல பிறந்தாருன்னு. அதனாலதான் நம்ம வந்து விரதங்கள் வந்து 2 டைப் விரதங்கள் எடுப்பாங்க. ஒண்ணு நம்ம வந்து மதியம் வரைக்கும், மத்தியானம் வரைக்கும், நூன் வரைக்கும் நம்ம விரதம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் எடுக்கலாம். சாயந்தரம் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் நம்ம எடுக்கலாம். 2 டைப் விரதம் எடுக்கலாம். நம்மளுக்கு எது விருப்பமோ நம்ம அந்த விரதம் எடுக்கலாம். ஓகேவா? பலராமர் வந்து பிறந்த உடனே அவருக்கு வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஷாம வர்ணம். கிருஷ்ணர் வந்து ஷாம வர்ணம், கருப்பு கலர். ஓகேவா? அண்ட் பலராமர் என்ன கலரு? ஒயிட் கலர். ஒயிட் கலர்னா பீத்த வர்ணம்.
ஓகேவா? கௌரங்க சுக்லவர்ணம். பீதவர்ணம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் a golden color. அது வந்து சைத்தன்ய மகாபிரபு இஸ் a பீதவர்ணம். அப்ப பலராம் வந்து பாத்தீங்கன்னா சுக்லவர்ணம். அதாவது பாத்தீங்கன்னா சுக்லம் பயப்படும் வார்த்தை வைப்போம். சுக்லாம் வரதம் சசிவர்தனம் அந்த மாதிரி சுக்லம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். அப்ப அந்த பலராம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான மகா புருஷர்களுடைய சிம்டமும் அவரோட பாடியில இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு பலராமர் பிறந்த உடனே அவருக்கு வந்து இந்த பேர் வைக்கிற சம்ஸ்காரங்கள் இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து செய்யறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பலராமருடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போகணும். பலராம யாரு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பேசிக்கா புரிஞ்சுக்கிச்சு. இப்போ அடுத்து வந்து என்னன்னா பலராமர் தத்துவங்கள் என்னது, ஓகேவா? ஒரு கதை மட்டும் தெரியல, நம்ம என்னைக்கும் தத்துவங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 5 வகையான உருவங்கள் எடுக்கிறார். 5 வகையான ஃபார்ம் உருவங்கள் எடுக்கிறார். ஓகேவா? பந்தோ பாலன் நான் சொன்னா பந்தோ பாலன் ரூபா பாலனா செகு ரூபா ரூபா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 5 வகையான ஃபார்ம் எடுக்கிறாரு. நம்பர் 1 வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பலராம் இருக்கிறால, சுயம் பகவான் பலராம் இருக்கிறால, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவானா, அவர் என்ன சொல்லுவானா மூல சங்கர்ஷனா. அவரை வந்து மூல சங்கர்ஷனா அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து முதல் எக்ஸ்பென்ஷன் சங்கர்ஷனா, மூல சங்கர்ஷனா. ஓகேவா? அதை என்ன பண்ற அதெல்லாம் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அனந்த சேஷா, அனந்த சேஷான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாடி எடுக்கிறாரு. அனந்த சேஷானா வந்து என்னதுன்னா பாம்பு, பாம்பாக அவர் வந்து இருக்கிறார். ஓகேவா? அனந்த சேஷா. அதனால பாத்தீங்கன்னா ஜெகநாத பலதேவ சுபதரா பார்க்கும்போது அந்த பலராமரோட தலையில வந்து பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கு என்னைக்குமே. ஓகேவா? இப்ப கிருஷ்ணர் வந்து பேபியா தூக்கிக்கிட்டு வசுதேவர் இங்கேருந்து வந்து கோகுலுக்கு போகும்போது அவர் பின்னாடி வந்து பாம்பு வந்து கவர் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லை, ரோட்ல போற பாம்போ இல்ல வந்து காட்டுல பாம்பு இல்ல, பலராமர் தான் பாம்பா வந்து படப்பிக்கிறாரு. ஓகேவா? அனந்த சேஷா. அப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் 3 புருஷ அவதாரம். 3 புருஷ அவதாரம் வந்து என்னது 3 விஷ்ணுக்கள். ஓகேவா? இன்னைக்கு நான் கீழே கேட்க முடியல, இல்லைன்னா வந்து ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கீழே கேட்டு கொஞ்சம் வருத்து எடுத்துக்கலாம். நீங்க ஆன்லைன் எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த டைமோட கரெக்டா ஓடணும். ஓகேவா? 3 புருஷ அவதாரம் வந்து என்னது 3 விஷ்ணுக்கள். ஓகேவா? காரண உதக சாய் விஷ்ணு, கர்ப்ப உதக சாய் விஷ்ணு அண்ட் ஷீர உதக சாய் விஷ்ணு. 3 வகையான விஷ்ணுக்கள். இந்த மாதிரி 5 வகையான ஃபார்ம் முக்கியமா வருது. திருப்பி சொல்றேன். மூல சங்கர்ஷ்ணா நம்பர் 1, நம்பர் 2 அனந்த சேஷா, நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா 3 விஷ்ணுக்கள். காரண உதகசாயி, கர்ப்ப உதகசாயி அண்ட் ஷீர உதகசாயி. விஷ்ணு 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 போட்டுருங்க. ஓகேவா? அப்ப இந்த ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நான் வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, உங்களுக்கு ஈஸியா புரியுதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப இவர் வந்து எங்கெங்கெல்லாம் பலராமர், இதெல்லாம் பலராமோட அம்சம் தெரியுமா? இப்ப இவர் எங்கெங்கெல்லாம் போய் எந்தெந்த வேலை செய்யறாரு அப்படி தெரிஞ்சுக்கணும். நம்ம விருந்தாவனத்துல கிருஷ்ணர் ஸ்வயம் ரூப பகவான். ஓகேவா? கிருஷ்ணர் வந்து சுயமான பகவான். ஓகேவா? அவர் ராமராகவோ இல்ல வந்து புத்தராகவோ இல்ல வந்து வேற ஒரு நரசிங்கராகவோ வரல. ஸ்வயம் ஏகஜாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இந்த ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர் அவர் அப்படியே பிருந்தாவனத்துல பிறந்தாரு. கரெக்டா? அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா பலராமர் டைரக்ட் பலராமரும் அவர் கூட எங்க கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அவர் கூட வராரு. ஓகேவா? இது பலராமர் டைரக்டா வராரு. ஓகே, அதாவது பலராமர் டைரக்டா கிருஷ்ணர் எங்க இருக்காரோ பிருந்தாவனத்தில் இருக்கிறாரு. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு அங்க இருக்கக்கூடிய பிருந்தாவன கிருஷ்ணருக்கு சுயம் பலராமர் தான் அங்க இருப்பாரு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? சுயம் பகவான் கிருஷ்ணர், அதாவது மாடு மேய்க்கக்கூடிய கிருஷ்ணர், கையில தடி வச்சிருக்கிற கிருஷ்ணர், வெறும் சாதாரண புல்லாங்குழல் ஊதிட்டு மாடு மேய்க்கிற கிருஷ்ணர் கிட்ட சுயம் பகவான் பலராமர் தான் கூட இருப்பாரு. இது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து நான் வந்து வேற வேற விஷயம் சொல்ல போறேன். ரெண்டாவது, கிருஷ்ணர் வந்து மதுரா துவாரகைக்கு போறாருல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க மாடு மேய்க்கிற கிருஷ்ணர் கிடையாது. அங்க வந்து பாலிட்டிக் பேசக்கூடிய, அரசியல் பேசக்கூடிய, அங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க வந்து அந்த எல்லா சபைகள் நடத்தக்கூடிய அந்த இடத்துக்கு வரும்போது கிருஷ்ண கையில புல்லாங்குழல் இருக்காது. அவர் மாடு மேய்க்கிறார், அவர் ராயல் ட்ரெஸ்ல இருப்பாரு. அவர் வந்து எல்லாம் ஃபுல்லா வந்து எல்லாம் கிரீடெல்லாம் போட்டு இருப்பாரு.
அங்க வந்து பாத்தீங்கன்னா பலராமர் இருக்கிறாரு. ஆனா அந்த பலராமர் பாத்தீங்கன்னா சுயம் பலராமர் கிடையாது. அந்த பலராமர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரிஜினல் பலராமர் கிட்டே இருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஷன். அந்த பலராமருக்கு வந்து பேர் என்ன பேருனா அவர் தான் மூல சங்கர்ஷ்ணா. அந்த மூல சங்கர்ஷ்ணா சொன்னல முதல் பலராமருடைய வர மூல சங்கர்ஷ்ணா. அந்த மூல சங்கர்ஷ்ணா தான் இங்க வர. ஆனா பார்க்க பலராமர் தான். ஆனா அவர் தான் மூல சங்கர்ஷ்ணா சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் எப்படி மதுரா துவாரகையில் இருக்கிறாரோ அதே போல அந்த மூல சங்கர்ஷ்ணா பலராமரும் துவாரகை அண்ட் வந்து இதுல இருப்பாரு. எங்க இருப்பாரு? துவாரகை அண்ட் மதுராவில் இருப்பாரு. ஓகேவா? இப்ப இந்த மூல சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்து இந்த கிருஷ்ணர் பலராம் கிட்ட இருந்து மூல சங்கர்ஷ்ணர் வெளியே வந்துச்சுல, இது பேர் என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரப்பல் எக்ஸ்பென்ஷன். முதல் விரிவம் பலராம கிட்ட இருந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்து பலராமர். ஓகேவா? இப்ப பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாருன்னா கிருஷ்ணர் கிட்ட இருந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருந்தா பலராமர் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாரு. பலராமர் வந்து சோத்துக்கு சைடுல இருந்தா வருவாரு, பிஜே சைடுல இருந்து வர மாட்டாரு. பிஜே சைடுல இருந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்து யார் வருவா? ராதாராணி. இப்ப அங்க பாத்தீங்கன்னா போட்டோல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட லெஃப்ட் சைடுல ராதாராணி இருப்பாங்க. அதே கீழே கிருஷ்ணன் பலராம் போட்டோ பாருங்க. கிருஷ்ணருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல தான் வந்து பாத்தீங்கன்னா பலராமர் இருக்காரு. ஓகேவா? இது மாறாது. ஓகேவா? அப்ப கிருஷ்ணர் கிட்ட இருந்து சோத்துக்கு சைடுல முதல் எக்ஸ்பென்ஷன் பலராமர். பலராமர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா மூல சங்கர்ஷ்ணா. ஓகேவா? இந்த மூல சங்கர்ஷ்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன எங்க இருக்கிறாரு? துவாரகை அண்ட் மதுரால இருக்கிறாரு. ஓகே. அப்ப அடுத்து வந்து செகண்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பலராமருடைய இந்த மூல சங்கர்ஷ்ணா கிட்ட வெளிய வருது. செகண்ட் எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மகா சங்கர்ஷ்ணா. என்ன சொல்லுவாங்க? மகா சங்கர்ஷ்ணா. இது செகண்ட் குவாட்ரப்பல் எக்ஸ்பென்ஷன் மகா சங்கர்ஷ்ணா. ஓகேவா? இந்த மகா சங்கர்ஷ்ணா வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா பகவானுடைய என்னது கோலோக பிருந்தாவனம் மதுரா துவாரகை இருக்குல்ல, ஆக கீழே எந்த லோகம் இருக்கு? கீழே வைகுண்ட லோகம் இருக்கு. கரெக்டா? பகவான் வந்து வைகுண்ட லோகம் இருக்கு. அந்த வைகுண்ட லோகத்துல மகா சங்கர்ஷ்ணா அங்கதான் இருப்பாரு. மூல சங்கர்ஷ்ணா துவாரகை அண்ட் மதுரா. தென் மகா சங்கர்ஷ்ணா வைகுண்டத்துல இருப்பாரு. ஓகேவா? and also can call என்னது நாராயணா அப்படின்னு சொல்லலாம். நாராயணா சொல்லலாம். அதான் மகா சங்கர்ஷ்ணா வைகுண்டத்துல இருப்பாரு. ஓகேவா? அவருக்கு என்னன்னா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த மகா சங்கர்ஷ்ணன் கிட்டே இருந்துதான் 4 பேர் வெளியே வருவாங்க. அடுத்த 4 பேர் வருவாங்க. யாரு? வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. இது கொஞ்சம் வந்து டெக்னிக்கலா இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி புடிச்சிக்கலாம். அந்த மகா சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்து வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகேவா? அப்ப இவங்க எல்லாம் வந்து வைகுண்டத்தில் இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பலராமர் கிட்ட இருந்து 3 புருஷாவதார் வந்து சொன்னல, 3 விஷ்ணுக்கள். ஓகேவா? காரணபுதக சாய் விஷ்ணு, கர்ப்பபுதக சாய் விஷ்ணு and க்ஷீரபுதக சாய் விஷ்ணு. இந்த 3 விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய இந்த பௌதிக லோகம் இருக்குல்ல, இந்த இந்த சிருஷ்டி படைக்கிறதுக்கு இந்த வந்து இந்த மெட்டீரியல் ஒர்க் கிரியேட் பண்றதுக்கு பலராமனுடைய 3 விஷ்ணுக்கள் வந்து இங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? காரணபுதக சாயி, கர்ப்பபுதக சாயி and க்ஷீரபுதக சாயி. ஓகேவா? ஜஸ்ட் கேளுங்க, புரியனா பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓகேவா? முடிஞ்சா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியாம எப்படி இருந்துருவோம்? அதே மாதிரி நீங்க கேளுக்க முடியல. நீங்க என் மனசுலாம் புரியுது. நீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷ்ணு இருக்காங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். சுயம் பகவான் கிருஷ்ணர் வரும்போது பலராமர் அங்கேயே இருக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து மதுரா துவாரகைக்கு போகும்போது பலராமர் வந்து பாத்தீங்கன்னா மூல சங்கர்ஷ்ணரா போறாரு மதுரா துவாரகைக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மூல சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்து மகா சங்கர்ஷ்ணா வராரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரு வந்து வைகுண்டத்துல இருக்கிறாரு. அந்த மகா சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா இவங்க எல்லாம் அங்கதான் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க, வைகுண்டத்துல இருக்கிறாங்க. பிறகு வந்து இந்த கிரியேஷன் படிக்கிறதுக்கு பௌதிக லோகத்துக்கு படிக்கணும்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விஷ்ணுக்கள் வராங்க. காரணபுதக சாயி, கர்ப்பபுதக சாயி, க்ஷீரபுதக சாயி. இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இப்படிப்பட்ட பலராமருக்கு வந்து நாளைக்கு வந்து பிறந்த நாள், தோன்றிய தினம், பர்த்டே. ஓகேவா? அவருக்கு பகவான் பலராமருக்கு நம்ம அவருக்கு வந்து ஒரு பிரணாமம் படிக்கணும். அவருக்கு வந்து ஒரு ஆஃபரிங் படிக்கணும். எல்லாம் படிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க. நமஸ்தே ஹர கிராமா, நமஸ்தே
நமஸ்தே முசாலயுதா நமஸ்தே ரேவதி காந்தா நமஸ்தே பக்தவக்ஷலா நமஸ்தே பாலினம் சேஷா நமஸ்தே தரணிதாரா பிரலம்பரே நமஸ்தே தூ ராஹி மாம் கிருஷ்ண பூர்வஜா ஜெய் ஸ்ரீ பலராம் ஜி கி ஓகே. அது என்ன அர்த்தம்னா நமஸ்தே ஹலகிராமா, ஹலா ஹலாதரா ஹலகிராமா ஹலா. வாட் இஸ் மீனிங் ஹலா? அதாவது பகவானுடைய இந்த ஃப்ளோ, அந்த வெச்சக்கூடிய அந்த ஏற்கலப்பை சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? அந்த அந்த மண்ணெல்லாம் சுரண்டது வச்சுருவாங்க ஏற்கலப்பை. அதான் வந்து ஹலா ஹலாதரா சொல்லுவாங்க. அதான் அந்த ஹலாதர ஹலா வச்சிருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரங்கள். நமஸ்தே முசாலயுதா, அவர் வந்து கதை வச்சிருப்பாரு, புரிய கதை வச்சிருப்பாரு. அந்த கதை வச்சக்கூடிய பகவான் பலராமருக்கு நமஸ்காரங்கள். நமஸ்தே ரேவதி காந்தா, ரேவதினி புத்திரனே, சன் ஆஃப் த ரேவதி, உங்களுக்கு நமஸ்காரங்கள். ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி சொல்லுவாங்க, ரேவதி சொல்லுவாங்க. ஓகே விஜயமதி. நமஸ்தே பக்த வர்ஷலா. சரி, ரேவதி வந்து ஐ திங்க் அவங்க சாரி அம்மா இல்ல, அம்மா வந்து ரோஹிணி, ரேவதி வந்து மனைவி. மனைவி ரேவதி வந்து மனைவி. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பக்த வர்ஷலா, நமஸ்தே வர்ஷலா, பக்தர்களுக்கு வந்து எப்பவுமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவரே, நமஸ்காரங்கள். நமஸ்தே பலினம் ஸ்ரேஷ்டா. பலினம், பலினம் இது பலி, பஜரங்க பலி கேள்விப்பட்டீங்களா? ஹிந்தில பஜரங்க பலினா யார் சொல்லுவாங்க? அனுமான் சொல்லுவாங்க. ஹிந்தி பலம் பலினா இருக்கும். பலி, பலினா வந்து பலம் சொல்லுவாங்க. அந்த பலம் வந்து முழுசா யாருக்கு இருக்குன்னா பலினம் ஸ்ரேஷ்டா, பலராமனுக்கு தான் இருக்கு முழு பலமும். ஓகேவா? நமஸ்தே தரணி தாரா. தரணினா வந்து என்னது? தரணினா என்னது? தரணினா இந்த உலகத்தை தாங்கக்கூடியவரே. ஓகேவா? ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் சொன்னல அனந்த சேஷா சொன்னேன்ல, இந்த பாம்பு, பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கு, பெரிய ஆனந்த சேஷா. ஆனந்த சேஷனா அந்த பெரிய நாகம். இவரோட தலையில தான் இந்த மொத்த கேலக்சியும் வந்து அவரோட தலையில தான் வந்து அந்த ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதாவது வந்து இந்த பௌதிக உலகம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் உலகம் இதெல்லாம் மொத்த இந்த எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 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 இடம் இருக்குல்ல, இந்த மொத்தத்தையும் அந்த ஆனந்த சேஷர் தான் தாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? அப்படிப்பட்ட ஆனந்த சேஷர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 24 hours 24 மணி நேரம் பகவான் கதைகள் தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இப்படிப்பட்ட பகவானுக்கு என் நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? அப்ப பலராமர் பேபியா பிறந்த உடனே அவருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பூஜாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி குரு வந்து பாத்தீங்கன்னா யாரு? கர்கமுனி. ஓகேவா? கர்கமுனி. கர்கமுனி தான் வந்து பலராமருக்கு பேர் வைக்கிறாரு. பலராமனுக்கு பேர் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வைக்கிறாரு. முதல் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? பலராமர் அவர் பேர் வைக்கவே இல்லை. அவரு பலராமர் வந்து வைக்கவே இல்லை. அவர் முதல் வச்ச பேரு என்னது? ராமா. ஓகேவா? ரெண்டாவது வந்து சங்கர்ஷனா, மூணாவது வந்து பலபத்ரா. இந்த 3 வகையான பேர்கள் இருக்கு. ஓகேவா? யாருக்கும் தேர்தலாம் கிடைக்கலன்னா கேளுங்க. நான் வந்து அவர் ஒன் தான் போயிருக்கேன். ரிப்பீட் பண்ணிட்டு வருவாரு. ஏன்னா டைம் வந்து பிடிக்கணும்ல மததி. என்ன சார் சொல்லி வருது, டைம் குள்ள கரெக்டாக கொண்டு வரணும். ஓகேவா? ராமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ராமன் என்ன அர்த்தம்? அதாவது பிளஷர், இன்பத்தை கொடுக்கக்கூடியவரே, கிவிங் பிளஷர், இன்பத்தை கொடுக்கக்கூடியவரே, அந்த ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியவரே சொல்லி அர்த்தம். அதான் ராமா, ராதா ரமணா, ராமச்சந்திரமூர்த்தி, ராம பிரான், இதெல்லாம் ராமா அதான் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா என்னது? சங்கர்ஷ்ணா. சங்கர்ஷ்ணா முதல்ல சொல்லிட்டேன். ஒரு கர்ப்பத்திலிருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு போறது, மாறி போறது பாத்தீங்களா? அதான் சங்கர்ஷ்ணா, மாறி போறது தான் சங்கர்ஷ்ணா. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பலபத்ரா. அவர் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காரு, பாடியிலையும் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காரு. என்னோட ஆன்மீக பலத்தை கொடுக்கக்கூடியவரு பலராமர் தான். ஓகேவா? அப்ப அந்த பலராமர் தான் பாத்தீங்கன்னா ஆனந்த சிஷ்யரா இருக்கிறாரு. அவர் தான் முழுக்க பகவான கதைகள் பேசுறாரு. இந்த ஹரி கதா பகவான குளோரிஃபை பண்ணி பேசுற விஷயங்கள் முதல் ஆரம்பிச்சதே ஆனந்த சேஷர் தான். இந்த ஆனந்த சேஷர் தான் பலராமரோட ஒரு அம்சம். அவர் வந்து எப்பவுமே வந்து தன்கிட்ட ஆயிரம் வாய்கள் இருக்கு. பாம்புக்கு பல தலைகள் இருக்கு. அந்த எல்லா தலைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலராமர் வந்து குளிப்பை பண்ண, கிருஷ்ணர் வந்து குளிப்பை பண்ணிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அவர்கிட்ட என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மதேவருக்கு எத்தனை தலை? 4 தலை. இந்த 4 தலை பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா
4 சன்ஸ் இருப்பாங்க. சனகா, சனாதனா, சனந்தன், சனகுமாரன். இந்த 4 பிள்ளைங்களுக்கும் பாகவதம் சொன்னது இந்த அனந்த சேஷர் தான். ஓகே வருது, ரொம்ப ஸ்லோ மிஷன் தான் போறேன். ஓகேவா, கண்டிஷன் வருது. அப்ப அந்த அனந்த சேஷர் கிட்டே இருந்து ஹரிகதை கேட்டனாலதான் அவங்க வந்து கடவுள் வந்து வெறும் ஒளி இல்ல, கடவுளுக்கு உருவம் இருக்கு, கடவுள் கிருஷ்ணர் தான் சொல்லி புரிஞ்சாங்க. அதனால நம்ம எப்போதும் வந்து பகவான் கதைகள் பேசும்போது, ஹரிகதை பேசும்போது நம்ம வந்து பலராமரை ஞாபகம் வச்சுக்கணும். பலராமர் கருணை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் சாஸ்திர விஷயங்களும் புரிய வரும். அப்ப பலராமர் கருணை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உடம்பு மட்டும் பலம் இல்ல, ஆன்மீக பலம் கிடைக்கும். ஆன்மீக பலம் எப்படி கிடைக்குன்னா மனசுல உள்ள அழுகுகள்லாம் வெளியாகணும். இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா மனசுல உள்ள அழுகுகள்லாம் இருக்குல்ல, டார்க்னஸ் சொல்லுவாங்க, மாயா அந்த காலம் சொல்லுவாங்க, டார்க்னஸ் அழுகுகள். இந்த மனசுல உள்ள அழுகுகள்லாம் வெளியாகக்கூடிய முதல் நபர் வந்து பாத்தீங்கன்னா பலராமர் 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 தான் வெளியாக்குவார். அவர்கிட்ட தான் வந்து அது இது இருக்கு. நான் இந்த என்னென்ன அழுக்குகள் அனாத்தங்கள் சொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பலராமர் வந்து போட்டோ பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணர் பலராமர் வந்து எப்படி நிற்பாங்க? இப்ப அங்க பாருங்க, கிருஷ்ணன் பலராமர் எப்படி நிற்கிறாங்க தெரியுதா? தெரியல உங்களுக்கு? கண்ணு தெரியாதவங்க கஷ்டம். அப்படியே நம்ம தெரியுதா? ஓகே, கிருஷ்ணர் பலராமர். கிருஷ்ணர் வந்து நீ பாருங்க, அவர் என்ன ஆயுதம் வச்சிருக்காரு? வெறும் சுடு சக்கரம் இல்லை, முடியாங்க சக்கரம்லாம் கிடையாது, வெறும் புல்லாங்க வச்சிருப்பாரு கிருஷ்ணர். ஏன் பலராமர் என்ன வச்சிருக்காரு? பகவான் தோலை கை வச்சிருப்பாரு, அங்க வந்து ஏற்கனவே வச்சிருப்பாரு, அங்க வந்து அந்த ப்ளோ வச்சிருப்பாரு, ஏற்கனவே வச்சிருப்பாரு. ஓகேவா? அங்க டெக்கரேஷன் பண்ணி மறைச்சிட்டாங்க, தெரியாது கண்டிப்பா. ஓகேவா? அப்ப அங்க ப்ளோ வச்சிருப்பாங்க, ஏற்கனவே வச்சிருப்பாங்க. ஓகேவா? அங்க தண்டா வச்சிருக்க மாட்டாங்க. தண்டா வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது சண்டைக்கு போறது பலராமர் மூட்டுவாரு. நார்மலா அவர் ஏற்கனவே வச்சிருப்பாரு. ஓகேவா? அந்த ஏற்கனவே போட்டுதான் யமுனா தேவியை வந்து மொத்த யமுனாவே வந்து அவர் இழுப்பாரு. அதனால யமுனா வந்து நேரா ஓடி இருந்த யமுனா வந்து வளைஞ்சு இருப்பாங்க. ஏன்னா மொத்த ஏற்கனவே போட்டு யமுனாவை பிடிச்சி இழுத்தாரு பலராமர். அப்ப இது ஏன் வந்து பலராமர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வச்சிருக்கிறாரு, இவர் வந்து புல்லாங்க வச்சிருக்காரு, இது சும்மா வச்சிருக்காரு. இது வந்து ஒரு சைன், ஒரு அடையாளம். என்னதுன்னா பலராமர் ஏன் ஏற்கலப்பை வச்சிருக்காருன்னா, ஏற்கலப்பை அந்த ப்ளூவை வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு விவசாயம் பண்ணணும்னா அதை வச்சுதான் மண்ணை வந்து சுரண்டுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. மண்ணை வந்து பண்ணாதான் மண் நல்லா இருந்தாதான் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அதுல வந்து விவசாயம் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அதனால தான் வந்து அந்த சிம்பிள் வந்து என்னன்னா, நம்மளுடைய மனசு இங்க வந்து காடு சாக்கடை இந்த மாரி வந்து ரொம்ப வந்து அழுக்கா இருக்கு, இந்த மண்ணு வந்து காஞ்சி போயிருக்கு, மனசு வந்து சாக்கடை மாதிரி அழுக்கா இருக்கு, சோமா டாக்டர் அனாத்தங்கள் அழுக்குகள் இருக்கு. அப்ப இந்த மனசை வந்து அவர் தன்னுடைய அந்த ஏற்கலப்பை போட்டு எப்படி மண்ணை சுத்தம் பண்ணுமோ அந்த மாதிரி நம்மளுடைய இதயத்தை சுத்தப்படுத்திடுவார், ஃபுல்லா சுத்தப்படுத்திடுவாரு. அப்படி சுத்தப்படுத்தி அந்த இடம் வந்து ஓகேவான பிறகு கையில புல்லாங்குழல் வச்சுக்கூட கிருஷ்ணர் அங்க வந்து ஃப்ளூட் வாசிப்பாரு. அப்புறம் என்ன இருக்குன்னா அப்பதான் கிருஷ்ணர் உள்ள வருவாரு. அதாவது புரியுற மாதிரி வேற மொழியில சொல்லணும்னா, ஏன்னா இங்கிலீஷ் எப்போது சொல்லுவாங்க அதர் வேர்ட்ஸ் சொல்லி படிப்பாங்க, வேற வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா முதல்ல புரியலன்னா இப்படி புரிஞ்சுக்கீங்கன்னு. அதாவது பலராமர் உள்ள வந்து நம்மளோட மனசுல அழுக்களை சுத்தம் பண்ணாதான், எந்த வகையான அழுக்கள் இல்லாமல் இருந்தாதான் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் சவுண்ட் நம்மளுக்கு கேட்கும். அதோட சிம்போல் தான் அந்த 2 பேர் இருக்காங்க. சும்மா வேற வழியில சரி ரொம்ப நேரம் விளையாண்டு கையில் தோல் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்க பாருங்க, பலராமர் தான் வந்து கிருஷ்ணர் தோல் கை போட்டிருப்பாரு, கிருஷ்ணர் வந்து சில சமயத்துல போட்டிருப்பாரு, ஆனா மெயினா பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் போட்டிருக்க மாட்டாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து சாரி பலராமர் வந்து இடத்த நம்ம மனசெல்லாம் வந்து அந்த ஏற்கனவே போட்டு சுத்தப்படுத்தினாதான் மனசுக்குள்ள அழுகுகள்லாம் வெளியாகும். அழுகுகள்லாம் வெளியாகனாதான் கிருஷ்ணர் உள்ள வருவார். ஓகேவா? அப்ப இதுக்கு வந்து தான் அந்த கதை நான் சொல்லியிருந்தேன். அது என்ன கதைனா, இப்ப தேவிகளோட வயிற்றுல 6 பிள்ளைங்க பொண்ணா சொன்னல, அது வந்து வெளியோட கதை. ஓகே, அது வந்து அவங்க வந்து அம்மா பார்த்தாங்க, அதுக்கப்புறம் முக்கியம். ஓகே, உண்மையிலே தத்துவ ரீதியா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த 6 குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா 6 வகையான துன்பங்கள். நிறைய இடத்துல வந்து காம குரோதம் லோபம் மோகம் மதம் மச்சரே சொல்லுவாங்க, நானே சொல்லியிருக்கிறேன். ஆனா ஒண்ணு உண்மையிலே வந்து தத்துவ ரீதியாக இன்னைக்கு எனக்கு கிடைச்ச பாயிண்ட் சொல்லி என்னதுன்னா, அந்த 5 பிறகு +1 என்னன்னா 5 என்னது பஞ்ச மகாபூத இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு வாய் தொடுதல், ஐஸ் நோஸ், அப்புறம் வந்து மவுத்து, அப்புறம் வந்து டேஸ்ட், அப்புறம் டச். இந்த மாதிரி 5 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? 5 எலிமெண்ட்ஸ். அண்ட் 6வது என்னதுன்னா தாட்ஸ், எண்ணங்கள், மனசு. இந்த 6 தான் வந்து நம்மளுக்கு வந்து எதிரி. இந்த 6 மூலியமா தான் நம்ம வந்து இந்த உலகத்துல மாட்டிக்கிறோம். இந்த 6 விஷயங்கள் மூலியமா தான் நம்ம வந்து இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம். அப்ப இந்த 6 விஷயத்தையும் வந்து ஒழிச்சு கட்டினாதான் பிறகு வந்து பகவான் வந்து உள்ளுக்குள்ள வருவாரு.
அப்ப எண்ணங்கள் தூய்மையாகும், எல்லாமே தூய்மையாகும். அதனால வந்து இந்த 6 பேபிகளும் வந்து இறந்த பிறகுதான் பலராமர் வந்துட்டு பாதி ரோஹிணிக்கு போயிடுவாரு. அது என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணர் எங்கெல்லாம் வர போறாரோ அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்த வேண்டியது, ரெடி பண்ண வேண்டியது, அந்த இடத்த வந்து பெர்ஃபெக்ட்டா வைக்க வேண்டியது பலராமருடைய கடமை. அதனாலதான் கிருஷ்ணர் வரதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பத்துல பலராமர் உள்ள போது அந்த கர்ப்பத்தை முழுசும் வந்து சுத்தப்படுத்துறாரு. அப்ப அந்த கர்ப்பத்துல வந்து எந்த வகையான அழுகுகளும் அனாதங்களும் இல்லை. அதே போலதான் நம்ம இப்ப மனசுக்குள்ள பகவான் வரணும்னா பலராமர் வரணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா பகவான் இந்த லோகத்தில் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பலராம் ஜெயந்தி அண்ட் கிருஷ்ணன் ஜெயந்தி அண்ட் ராதாஷ்டமி இந்த 3 ஒரே கோட்ல வரும். ஓகேவா? பலராமர் கருணை கிடைச்சாதான் தென் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்குள்ள எப்பீர் ஆவார். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்பதான் நம்ம உணரவே முடியும். பிறகு வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நம்ம உணர்ந்தாதான் பிறகு ராதா ராணி நம்ம உணர முடியும். இந்த டாப் இதுல உயர்ந்த தரது வந்து யாருன்னா, ஆக்சுவலி உயர்ந்த தரமான தத்துவம் வந்து யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி தான். ஏன்னா அப்படிப்பட்ட உயர் தத்துவத்தை தான் எடுத்துக்கிட்டு மகாபுருவா கிருஷ்ணர் கீழே வராரு. கிருஷ்ணரே பெர்ஃபெக்ட் ஆனவர், கிருஷ்ணரே வந்து சர்வ பூரணம். ஆனா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அந்த கிருஷ்ண பிரேமை அவரால் சொந்தமா கொடுக்க முடியல. அதனால ராதாராணி கிட்டே தான் அந்த 3 எடுத்து வராரு. அதனால கிருஷ்ணரோட தத்துவத்தை பார்த்தீங்கன்னா ராதாராணி இஸ் அட் வெரி வெரி டாப். அதனாலதான் முதல் ஃபர்ஸ்ட் நம்ம கிருஷ்ணர் பலராமருடைய நம்மளுக்கு வந்து அவருடைய கருணை இருக்கணும். அவருடைய கருணையில தான் நம்ம உடுக்கல அனார்த்தங்க அழுகுகளை வெளியாகும். இப்ப அழுகுகள் என்னென்ன அழுகுகள்லாம் அவர் வெளியாக்குறாரு அப்படி பார்க்கணும். 4 வகையான அனார்த்தங்கள் இருக்கு, 4 வகையான அழுகுகள் இருக்கு. நம்பர் 1 வந்து என்ன ஆகுதுன்னா அசத் கிருஷ்ணா. அப்புறம் என்னது அசத் கிருஷ்ணா, அசத் கிருஷ்ணா, அசத் சட்னா வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமானது, இன்டர்னல். ஆஷட்னா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி. அப்போ வந்து என்ன, டெம்பரவரியான விஷயத்து மேல ஆசைப்படுறது. ஒன்னு வேற வார்த்தைகள் சொல்லணும்னா என்னன்னா மெட்டீரியல் டிசையர், பௌதிக ஆசை, இந்த உலகத்தோட இச்சைகள் ஆசைகள்ல வந்து நம்ம அதிகமான ஆசைப்படுறது. அந்த உலகத்தோட ஆசை வந்து என்னன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இன்னும் டெக்னிக்கலா ஒரு வேர்ட் சொல்லணும்னா அந்நிய விலாசா சொல்லலாம். அந்நிய விலாசனா மெட்டீரியல் டிசையர், அந்நிய விலாசா சொன்னிய ஞான கர்ம அனாவிதம் ஆனபுலியன கிருஷ்ண பக்தி உத்தமா. அந்நிய விலாசனா மெட்டீரியல் டிசையர். அதான் வந்து பாத்தீங்கன்னா அசத் கிருஷ்ணா. முதல் அனார்த்தம் அசத் கிருஷ்ணா. அது வந்து என்ன மாதிரி ஆசைன்னா புக்தி காமா அண்ட் முக்தி காமா. BUK புக்தி, புக்தி காமா அண்ட் முக்தி காமா MU. முக்தினா வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், பௌதிக ஆசைகள் ஓடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்தி காமா, முக்தியை தேடி வருது. முக்தி நமக்கு தேவையில்லை, முக்தி முகுத அஞ்சலி. எப்ப கிருஷ்ணன் வந்துட்டோமோ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா முக்தி நமக்கு கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இது முதல் அனார்த்தம் அசத் கிருஷ்ணா. ரெண்டாவது வந்து ரெண்டாவது அனார்த்தம் அழுகு. அதாவது அனார்த்தம்னா அழுகுன்னு அர்த்தம். ரெண்டாவது நம்ம இருக்க அழுகு வந்து பார்த்தீங்கன்னா இருதய துர்பல்யா. இருதய துர்பல்யா, வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். இங்கிலீஷ்ல வந்து வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். இதய துர்பல்யம் வந்து என்னதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 4 வகைப்படுது சொல்லி சொல்றாங்க. இதய துர்பல்யால கீழே 4 வகை சொல்றாங்க. அது வந்து என்னதுன்னா நம்பர் 1 இதய துர்பல்யால வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 வந்து என்னதுன்னா கிருஷ்ணே தாரா விசாய ஆசக்தி. கிருஷ்ணே தாரா விசாய ஆசக்தி. கிருஷ்ணே தாரா விசாய ஆசக்தி. ஓகேவா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை கிடைச்சுன்னா எழுதிக்கலாம். அப்படி ஒருவேளை கிடைக்கலன்னா நீங்க இந்த வீடியோ நீங்க திருப்பி பார்க்கலாம். ஓகேவா? அதாவது கிருஷ்ண தார விஷய ஆசக்தி என்னதுன்னா கிருஷ்ணரை தவிர்த்துட்டு கிருஷ்ணர் இல்லாத விஷயத்து மேல ஆசை வளர்த்துக்கிறது. எங்கெங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் பக்தி இல்லையோ, கிருஷ்ண விஷயங்கள் இல்லையோ, அது மேல ஆசைகள் வளர்த்துக்கிறது. அதாவது பகவான் இல்லாத இடத்துலயும் சரி, பகவானோட பக்திக்கு எதிரான சில விஷயங்கள் மேல பற்றுதல் ஆசைகள் வளர்த்துக்கிறது. ஓகேவா? அதுல முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா இந்த மது, மாது, சூது, புலால். ஓகேவா? மீட் ஈட்டிங், கேம்பிளிங், இன்டாக்சிகேஷன் அண்ட் ஈஸி செக்ஸ். இந்த 4 வகையான விஷயங்கள் அடங்கும். இது வந்து எங்க சொல்றேன், இருதய துர்பல்யா 2வது அனார்த்தத்துல. அந்த 2வது அனார்த்தத்துல உள்ள 4 இருக்கு, 4 டிவிஷன் தெரியுது. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண தார விஷய ஆசக்தி. 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த இருதய துர்பல்யால 2வது குட்டி நாட்டி. குட்டி நாட்டினா வந்து என்னதுன்னா டூப்ளிசிட்டி. டூப்ளிசிட்டினா வந்து என்னதுன்னா நம்மளே ஏமாத்திக்கிறது. வேற யாரும் நம்மளை ஏமாத்த தேவையில்ல. நம்மளே ஏமாத்திக்கிறது. குறுக்கட்னஸ்.
அதாவது வந்து என்னன்னா அது பொய்யா நடந்துக்கிறது, வெளியில ஒரு வேஷமா நடந்துக்கிறது, உள்ளுக்குள்ள வேஷமா நடந்துக்கிறது. ஓகேவா? தென் அந்த குட்டி நடியில இன்னொரு விஷயம் என்னன்னா வேற என்ன அர்த்தம் சொல்றேன்னா ஃபால்ட் ஃபைண்டிங், குற்றத்தை கண்டுபிடிக்குது. தோஷ தர்ஷ்டி, எங்க போனாலும் குற்றம் கண்டுபிடிக்குது, எங்க போனாலும் தப்பு தப்பாவே பாக்குறது, இதான் தோஷ தர்ஷ்டி. இதெல்லாம் வந்து குட்டி நாட்டி சொல்லுவாங்க. ஏன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பராக்ஷக்த்ரா. பராசக்திரானா வந்து என்னதுன்னா என்ன சொல்ல மாட்சரி சொல்லலாம். மாட்சரியா, மாட்சரியா பொறாமை, என்வியஸ், பொறாமை வருது. ஓகேவா? நாலாவது வந்து என்னதுன்னா பரிதிஷ்டா. பிரதிஷ்டா சொல்லி பிரதிஷ்டா. பிரதிஷ்டானா வந்து என்னதுன்னா அதாவது பேரு புகழ் ஆசைகளுக்கு ஆசைப்படுறது. நேம் ஃபேம் அண்ட் எலோவேஷன். நேம்னா பேரு புகழுக்கு, ஃபேம்னா புகழுக்கு, எலோவேஷன்னா நம்ம எப்போதுமே நம்மளை வந்து பூஜை பண்ணிட்டே இருக்கணும், எப்பவுமே நம்மளுக்கு ஆர்த்தி இருக்கணும், நம்ம எப்பவுமே பெருமை பேசணும். இதான் வந்து நேம் ஃபேம் அண்ட் எலோவேஷன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து எத்தனை அனார்த்தம்? ரெண்டாவது அனார்த்தம் இருதய துர்பல் இல்லையா? இருதய துர்பலுக்குள்ள 4 இருக்கு. எஸ்பெஷலி பலராமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்குள்ள கூடிய அழுக்க வெளியாக்குறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவர். பலராமர் நினைச்சாதான் இந்த அழுக்கெல்லாம் வெளியாகும், வேற யார் நினைச்சாலும் வெளியாகாது. ஓகேவா? இப்ப மூணாவது அனார்த்தம் வந்து என்னன்னா விஷமய அபராதா. அபராதங்கள் பண்றது, அதாவது நாம அபராதம் 10 நாம அபராதம் இருக்கு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமத்துக்கு போறோம், ஹோலி பிளேஸ்க்கு போறோம், அந்த தாமத்துல வந்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு, தாம அபராதம் சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஒண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா என்னது நாம அபராதம், தாம அபராதம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ அபராதம், வைஷ்ணவ குற்றம் பண்றது அந்த அபராதமும் இருக்கு. அப்புறம் வந்து இதெல்லாம் நிறைய அபராதம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷமய அபராதா. தென் நாலாவது அனார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சொருப் பிரம்மா இல்லைன்னா தத்துவ பிரம்மா. ஆன்மீக விஷயங்களை தத்துவ பூர்வமா புரிஞ்சிக்காம தப்பு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பு தப்பா பிரீச்சிங் பண்றது, இதுவும் ஒரு வகையான அனார்த்தம், தத்துவ பிரம்மா. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா சுவாதர்மம், நம்ம யாரு, ஜீவாத்மா யாரு அதை புரிஞ்சுக்கணும், கடவுள் யாரு தெரிஞ்சுக்கணும், என் கடவுளோடைய என் பகவான் எப்படி அடையிறது, அது பக்தி தத்துவம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாரி மனசுக்குள்ள சோ மாச் அழுக்குகள் இருக்கு. இதெல்லாம் வெளியாகக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்கு? பலராமர் கிட்ட தான் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் கிடையாது. ஏன்னா பலராமர் என்ன அர்த்தம்? வெறும் பாடியில மட்டும் ஜிம் அடிக்கிறது பலராமர் பலம் கொடுக்கறது இல்ல, ஆன்மீக பலத்தை கொடுக்க வேண்டியதுதான் பலராமர். ஓகேவா? அப்ப பலராமர் வந்து இன்னொரு விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா ஓகே இப்ப வந்து இப்போ ஈஸியா சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது உங்களை எல்லாத்தையும். இப்போ ஈஸியா சொல்றது தான், ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து கரெக்டாக மட்டும் இருக்கு, பயங்கரமா இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். ஆனா வந்து இப்போ ஈஸி, ஏன்னா இங்க பப்ளிக்லயும் ஆள் இருக்கிறாங்க, இங்கேயும் ஆள் இருக்கீங்க, அதனால இப்போ ஈஸியா கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான சக்திகள் இருக்கு. ஓகேவா? கிருஷ்ணருக்கு 3 முக்கியமான சக்திகள் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து என்னது அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி, அதாவது வந்து லோவ எனர்ஜி, அதாவது மாய சக்தி சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ததாச சக்தி அப்படி சொல்லுவாங்க. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, ததாச சக்தி. ததாசக்தி வந்து என்னன்னா ஜீவாத்மா, நம்ம வந்து ததாசக்தினா நடுநிலையில் இருக்குது, அதாவது மார்ஜினல் பொட்டன்சி. நம்ம இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம், ஆன்மீகத்துக்குள்ளேயும் நம்ம போக முடியும், பௌதிகத்திலே மாடி தவிக்கவும் முடியும் நம்ம. ஓகேவா? பகிரங்க சக்தினா வந்து பாத்தீங்கன்னா மாயா சக்தி, இந்த கீழே ஒரு சக்தி தான் பகிரங்க சக்தி. அந்தரங்க சக்தி ஆன்மீக சக்தி. இந்த அந்தரங்க சக்தி ஆன்மீக சக்தியில 3 விஷயம் உள்ள பெரியது. ஆன்மீக சக்திகள் ஒண்ணு 3 இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. சோ மச் மதது, சோ மச் இருக்கு. என்ன பண்றது மதது? தத்துவங்கள் தெரியல, எப்படி பகவான் போக முடியும்? பாவம் ஆன்லைன்ல இருக்கிறவங்க தயவு செய்து பொறுமையாக கேளுங்க, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும். எங்க ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க நீங்கள் நல்ல பொறுமை கேட்கணும். ஓகேவா? பகவான் ஆன்மீக சக்தி அந்தரங்க சக்தி 3 பிரியுது. ஒண்ணு வந்து என்னது சந்தினி சக்தி, ரெண்டாவது சம்வித் சக்தி, மூணாவது ஹலாதினி சக்தி. சந்தினி மீன்ஸ் எப்படி ஸ்பெல் பண்ணுங்க? சந்தினி SANDINI சந்தினி. ஓகேவா? and சம்வித்னா SAMVIT சம்வித் and ஹலாதினி. இந்த பகவான் இந்த 3 சக்திகள் இருக்குல்ல, சந்தினி சம்வித் ஹலாதினி இல்ல,
இந்த ஹலாதினி சக்தி மூலியமா தான் நம்மளுக்கு ஆன்மீக சக்தி, ஆன்மீக இன்பங்கள்லாம் கிடைக்குது. ஆன்மீக சந்தோஷங்கள். இப்ப ஜெபம் பண்றோம், பிரபு நான் ஜெபம் பண்றேன் சந்தோஷமா இருக்கு, நான் கோயிலுக்கு போய் எனக்கு சந்தோஷமா இருக்கு பிரபு, நான் சேவை செய்ய சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷம் எப்படி கிடைக்குன்னா அலாதி சக்தி வந்தாதான் சந்தோஷம் கிடைக்கும். இந்த அலாதி சக்தியோடைய பிரதிநிதி இந்த என்னது personification வந்து யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணி தான் அலாதி சக்தி. தென் சந்தினி சக்தி சொன்னல, சந்தினி சக்தி மூலியமா வந்து என்ன நடக்குதுன்னா, சந்தினி சக்தி மூலியமா தான் பகவான் ஆன்மீக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு இறங்கி வருது. இப்ப பிருந்தா சேஷா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய கோலோக பிருந்தாவனம் இந்த லோகத்துக்கு கொண்டு வராங்க, பிருந்தா கொண்டு வராங்க. கரெக்டா? பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய மதுராவை கொண்டு வராங்க, மதுரை கொண்டு வராங்க. பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய துவாரகையும் அவங்க கொண்டு வராங்க. பகவான் லோகத்தில் இருக்க வைகுண்டத்தையும் இங்க கொண்டு வராங்க. இங்க பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம். இந்த மாதிரி பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய கோவர்தனம், ராதாகுண்டம், ஷாமகுண்டம், இந்த மாதிரி அயோத்தியா எல்லாத்தையும் இந்த பூமிக்கு கொண்டு வராங்க. இது எப்படி வருது? சந்தினி சக்தி மூலியமா தான் இந்த பூமிக்கு இறங்கி வருது. ஓகேவா? அதே போல பகவான் லோகத்துக்கு பக்தர்கள் வராங்களா, அவங்க எப்படி வராங்க? சந்தினி சக்தி மூலியமா தான் வராங்க. பக்தர்கள், தாமங்கள், ஹோலி பிளேஸ் இது எல்லாம் வந்து சந்தினி சக்தி மூலியமா தான் நேரா வருது. இந்த காலையில மார்க்கெட் போனா மார்க்கெட்ல வந்து காய்கறி இறக்குவாங்க லோரி டக்குன்னு, அந்த மாதிரி வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் முழுசா இங்க இறக்குறது வந்து சந்தினி சக்தி தான் இங்க இறக்குவாங்க. இது சந்தினி சக்தி வந்து யாரு? பலராமர் தான் சந்தினி சக்தி. ஓகேவா? இந்த சந்தினி சக்தி மூலியமாக வந்து இதெல்லாம் கீழே இறங்கி வந்த பிறகு இங்க லீலையெல்லாம் நடக்குதுல்ல, இந்த லீலையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு வந்து சம்பித் சக்தி வேணும். வித்னா வித்யா, நாலேஜ், அறிவு. அப்ப சம்பித் சக்தி இருந்தாதான் நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் இவ்வளவு சொல்றேன்ல, இங்க சம்பித் சக்தி உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் வேலை செஞ்சாதான், இல்ல இங்க சம்பித் சக்தி இருந்தாதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா அறவே புரியாது. இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்னதுல கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான் இது, ஓகேவா? ஆனா இருந்தாலும் 1% கூட புரியாம இருக்கீங்களா? கண்டிப்பா ஏதாச்சும் 1% புரியும். நீவா 1% புரியுதா இல்லையா? அது ஏன் புரியுதா? சம்பித் சக்தி இருக்கிறதால தான் உங்களுக்கு புரியுது. ஓகேவா? அப்ப சந்தினி சக்தி மூலமாக இந்த பூமிக்கு எல்லா வகையான தாமங்கள் பக்தர்கள் இறங்கி வராங்க. சந்தினி சக்தி மூலமா வராங்க. என் சம்பித் சக்தி மூலமாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான நாலேஜும் சம்பித் சக்தி மூலமாக நடக்குது, நம்மளுக்கு கிடைக்குது. என் ஹலாதி சக்தி மூலமாக அந்த பக்தி மூலமாக நம்மளுக்கு வந்து ஆனந்தம் கிடைக்குது. ஓகேவா? இந்த 3 சக்தி ரொம்ப முக்கியம். அதுல பலராம் வந்து பாத்தீங்கன்னா சந்தினி சக்தி. ஓகேவா? இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியா நான் வந்து சில விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். பலராமர் வந்து அவரோட கருணை இருந்தாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி என்ற விஷயம் ஆழமா கிடைக்கும். நம்பர் 1. ஓகேவா? பகவானோட கருணை, சொல்லி பகவான் கிருஷ்ணோட கருணையோட பலராமர் கருணை இருக்கணும். அந்த கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபா மாறி வராரு. ஓகேவா? அப்ப கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபா மாறி வரும்போது பலராமர் என்ன வராரு? கலியுகத்துல நித்யானந்த பிரபா வராரு. இந்த பலராமர் தான் வந்து யாருன்னா நம்மளுடைய ஆதி குரு வந்து பாத்தீங்கன்னா பலராமர். பலராமர் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து எல்லா வகையான தத்துவங்கள், விஷயங்கள், இனிஷியேஷன், தீட்சை இதெல்லாம் பலராமர் மூலியமாக தான் நடக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அவர் தான் நம்மளோட ஆதி குரு. இந்த குரு பரம்பரை பலராமர் கிட்ட தான் வருகின்றது. ஓகேவா? தேவபரன் ஹரே கிருஷ்ணா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பலம் வந்து யார் மூலமா கிடைக்குன்னா பலராமர் மூலியமா தான் நமக்கு ஆன்மீக பலம் கிடைக்கும். நம்பர் 3. ஓகேவா? உடனே வந்து நம்பர் 4, பலராமர் நினைச்சாதான், பலராமர் உள்ளுக்குள்ள கருணை காட்டினாதான் நம்மளுக்குள்ள அழுகைகள், மனசுக்குள்ள அழுகைகள்லாம் வெளியாகும், இல்லைன்னா வெளியாகாது. ஓகேவா? தென் பலராமர் அது எப்படி வெளியாக்குவாரு? அவர் வந்து குருவாக இருந்து நம்மளுக்கு வந்து வழி நடத்துவாரு. அதான் பலராமர். ஓகேவா? கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வகையான ரசங்கள் இருக்கு, 5 வகையான பாவங்கள் இருக்கு. சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரி ரசம். சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரி ரசம். இந்த மாதிரி 5 வகையான ரசங்கள் நமக்கு இருக்கு. ஓகே? அப்ப சாந்த ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எதுவுமே இல்லை, நியூட்ரல் மாதிரி ஒண்ணுமே இல்லை. அப்ப சாந்த ரசம் மூலியமாக பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு வராருன்னா பலராமர் மிருதங்கம், கட்டாலா, இந்த டெம்பிள், இந்த ஆன்மீக லோகங்கள், வைகுண்டம், இந்த மாதிரி இடங்களாக வராரு, பொருளாக வராரு. அதான் சாந்த ரசம். ஓகேவா?
தாசி ரசத்துல பகவான் பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சேவை செய்யற காலை பிடிச்சி விடுவாரு, எல்லாம் பண்ணி விடுவாரு. என்ன வந்து பாத்தீங்கன்னா சக்கிய ரசத்துல ஃப்ரெண்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட விளையாடுவாரு. அந்த மாதிரி ஒரு தடவை விளையாடும் போது தான் கிருஷ்ணர் ஒரு டீமு பார்ட்டி அண்ட் பலராமர் ஒரு பார்ட்டி. அவ பலராமர் கிட்ட வந்து எப்படாச்சும் கிருஷ்ணர் சாவடிக்கணும்னு சொல்லி என்னது பிரலம்பசூரன் சொல்லி ஒரு அசுரர் வந்தாரு. கிருஷ்ணர் தான் முக்காவாசி அசுரரை சாவடிச்சாரு. பலராமர் வந்து 2 அசுரரும் ஒரு அசுரர் தான். அது முக்கியமாக பிரலம்பசூரனா இவர் தான் பலராமர் சாவடிச்சாரு. அப்ப யாரும் தோத்து போயிட்டாங்களோ அவங்க வந்து தோத்தவங்க வந்து கீழே இருக்கணும், தெரிச்சவங்க வந்து அவங்க தோல் மேல தூக்கிக்கணும். அப்ப பலராமருடைய டீம்ல தான் வந்து பிரலம்பசூரன் பையன் மாதிரி ஒரு சின்ன பாயுமே வந்து விளையாடுறான். அந்த பிரலம்பசூரன் என்ன பண்றான், வந்து என்ன நடந்துச்சுன்னா சாரி கிருஷ்ணர் டீம்ல வந்து பிரலம்பசூரன் இருக்கிறாரு, ஓகேவா? பலராம ஒரு டீம் இருக்கிறாரு. அப்ப பிரலம்பர் ஒரு டீம் வந்து கிருஷ்ணர் டீம் தெரிச்சிருச்சு. அப்ப எல்லாரும் அவங்களை தூக்கிட்டு எங்கேயும் ஓடணும். அப்ப கிருஷ்ணர் தோல் மேல கிருஷ்ணர் வந்து வேற ஒரு ஆள் மேல ஏறிட்டாரு. ஏன்னா கிருஷ்ணர் டீம் எல்லாம் வந்து பலராம டீம்ல ஏறணும். அப்ப கிருஷ்ணர் டீம்ல இருக்கக்கூடிய பிரலம்பசூரன் என்ன பண்ணா, அவன் வந்து பலராமன் மேல ஏறிட்டான். ஏறிட்டு எல்லாம் தூக்கி ஓடுறாங்க. பலராம தூக்கி ஒரு இடத்துல அப்படியே ஓடுறாரு. ஓடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிருஷ்ணர் அவன் மேல வந்து உட்காந்துட்டு அதாவது பிரலம்பசூரனுக்கு பலராமன் உட்காந்து அப்படி வெயிட் அதிகமாக்கினான். வெயிட் அதிகமாக்க அவன் பலராமர் வந்து செத்து போயிருவாரு. அப்படியே இறங்கி அப்படியே கீழே அப்படியே வந்து ஒரு கொண்டினா தூக்கி தலைமையில போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவன் அந்த அளவுக்கு வெயிட் அதிகமாக்குறாரு. ஆனா பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர். என்ன பண்ணாரு, பிரலம்பசூரனை வந்து அவர் வந்து சாவடிச்சாரு. நிறைய கதை போகும், நான் ஷோர்ட்டா சொல்றேன். பிரலம்பசூரனை அவர் சாவடிச்சாரு, ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வந்து பகவான் வந்து கிருஷ்ணர் விளையாடுவாரு சக்கிய ரசத்துல. தென் வாத்சல்ய ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பேரண்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனா எடுத்து அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அம்மா பாருமா அவன் பண்ண சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் சில தப்பான விஷயம் செய்ய கிருஷ்ணன் செய்யாத அவர் கரெக்ட் பண்ணுவாரு, ஓகேவா? தென் மாதுளை ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் கூட மாதுளை ரசம் ராதாராணி தான் இருப்பாங்க. ஆனா அந்த மாதுளை ரசம் அந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா பலராமன் வந்து பாத்தீங்கன்னா என்னது ராதாராணியுடைய சேவகியா வராங்க. அதாவது அனந்த மஞ்சரி, அனங்க மஞ்சரியாக பலராமன் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ராசலீலை செய்வோம் அந்த இடத்துல வந்து சேவை செய்து வந்து விளையாடுறாங்க, ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வந்து பலராமருடைய கதைகள் நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ராப் தான் சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? அதுவும் இந்த கிளாஸோட பொறுமையை கருதி 1 ஹவருக்குள்ள அழகாக முடிக்கணும்னு சொல்லி சிஸ்டமேட்டிக்காக எடுத்து வந்து என்னையை கண்ட்ரோல் பண்ணி 1 ஹவருக்குள்ள நான் முடிச்சிருக்கிறேன். பகவானோட பலராம கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது பேஜா போயிட்டே இருக்கும். நான் உடனே நான் நோட்ஸில் வச்சிருக்கேன் நான். அதனால இன்னைக்கு கூட கிளாஸுக்கு பலராமர் பற்றி நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வருஷம் பலராம தத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். பலராமர் வந்து சாக்ஷாத் பகவான். கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ஒரே கிருஷ்ணா, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் தவிர வேற இது இல்லை. உடனே பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சேவை செய்யக்கூடிய பகவான், சேவக்கா பகவான். கிருஷ்ணர் வந்து சேவியா பகவான், சேவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான், ஓகேவா? அப்ப நம்ம எல்லாரும் வந்து பலராமரோட அடிச்சுவட்டா பலராமரோட புருஷத்தை தான் ஃபாலோ பண்ணணும் தவிர கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் வந்து லீலா புருஷோத்தமா. அவருக்கு பெண்களுடைய என்னது துணியில திட்டுவாரு, அது பண்ணுவாரு. நம்ம கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணக்கூடாது, கிருஷ்ணரை அடையணும். ஆனா எப்படி அடையணும், நம்ம வந்து பலராமர் மூலியமாக நம்ம அடையணும், ஓகேவா? ओके, हरे कृष्णा। जय श्री बलराम जयंती की, बलराम पूर्णिमा की, जय श्री भगवान श्री बलदेव की, जय श्री वृंदावन धाम की, जय श्री भगवान श्री कृष्णचंद्र की, गौर प्रमानंदे हरि हरि बोल. என்ன கேள்வி இருந்தா கேட்கலாம், ஆன்லைன்ல கேட்கலாம், இங்கேயும் கேட்கலாம். கேள்வி கேட்கலாம்.